ஹலோ சோஜி. ரீசெண்டாக வந்து இன்ஸ்டாகிராமை பார்த்து கவலைப்பட்ட ஒரு விஷயம் தான் நம்ம லோக்கி என்ன. ஒரு காலத்தில் லோக்கி என்ன எல்சியூடா, டில்லிடா, ரோலக்ஸ்ரா அப்படி எத்தா வாழ்ந்த மனுஷன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி எப்படி இருந்த பங்காளி அப்படின்ட்டு நம்மளே கவலைப்படுறவங்களுக்கு இருக்குது. காரணம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அண்ணன் எடுத்த படங்களும் கூலிக்கு அப்புறம் அண்ணன் காலி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பத்தாவதுக்கு அவர் கொடுத்த சில இன்டர்வியூகள் தான் காரணம். சொன்ன என்ன உருட்டினாரு, என்ன இன்டர்வியூ கொடுத்தாரு, இது என்னெல்லாம் ஆச்சுன்றத பற்றி இந்த தெளிவாக பார்க்கலாம். அதாவது லோக்கி அண்ணன் உருட்டுகள். வீடியோ பார்த்தா லைக் பண்ணுங்க. புதுசாக ஹைப் ஆப்ஷன் வந்துருக்கு, ஹைப் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் போடுங்க. நானும் 4 லட்சம் வந்துச்சுன்னு போஸ்ட் போடணும். அதுக்காக வந்து 4 சப்ஸ்கிரைப் கொண்டு வாங்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ரோட் டு 400K. போற சொல்ல போயிடலாம். நான் காந்தசாமி, கிந்தா ஷோ, கோலிவுட் கந்தசாமி. இந்திரா வந்தது, சந்திரா வந்தது, இந்த சினிமாதா. இங்க எம்ஜிஆர் வந்தது, என்டிஆர் வந்தது, இந்த சினிமாதா. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கியானுக்கு எடுத்து ரிலீஸ் ஆன படம் வந்து கூலி படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நிலைமை அப்படி இருக்குன்னு வச்சிங்களேன். எல்லாம் ஓட்டுறாங்க கலாய்கிறாங்கன்னு வச்சிங்களேன். கூலி ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட ட்ரெஸ்டோட செட் அந்த டாய்ஸ் தெரியுமா? இது டைம் ட்ராவல் படம்டா, இது எல்சியூடா, இது ஒரு கிராஸ் ஓவர் படம் இருக்குடா. என்ன அதே வயசுக்கு ஒரு பேர் வைக்கிறா? கடைசி டில்லி வருவாருடா, அந்த கல்யாண கேரக்டர் டில்லியோட பொண்ணுடா அப்படின்ட்டு அவன் வயசுக்கு பேர் ஆரம்பிச்சிட்டா. இப்படி பாத்தீங்க அப்படின்னா ஆளாளுக்கு வந்து இது பண்ணிட்டு பொழுது படத்துல ஏதாவது இருக்குமா எட்டி பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்ல. என்னடா உள்ள ஒண்ணுமே இல்ல? நான் தான் இல்லன்னு தானே சொன்னேன். சோத்துல சாம்பாரா அப்படின்ட்டு எல்லாரும் காணானதுக்கு அப்புறம் லோக்கி என்ன சொல்ல ஆரம்பிச்சாரு, நான் எப்படா கறிக்கடும் போடுறேன்னு சொன்னேன், சாம்பார் தான்டா இது அப்படின்ட்டு. நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? அவரே வந்து ஏதோ பேசுவாரு, அவரே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சொல்லணும்னா எல்லா படத்துக்கு அப்புறமும் நம்ம அண்ணன் வந்து இன்டர்வியூ கொடுப்பாரு. இன்டர்வியூலேயே படத்தை சொல்ற பல விஷயங்களை வந்து சொல்லுவார். குறிப்பாக சொல்லணும்னா அது எல்சியூ கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், எல்சியூ ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் விக்ரங்க இன்டர்வியூ கொடுத்தாரு. அதை சொல்லியிருப்பாரு, டெல்லி கேரக்டர் வந்து கபடி லீடர், டீம் லீடர். அவரு பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா கபடி கப்பு தான் இருக்கும், கபடியில் வான கப்புகள் தான் இருக்கும், அதுதான் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. ஒரு கையில் ஒரு கட்டை பேக் இருக்கும். அந்த கட்டை பேக்குள்ள என்ன இருக்குன்னா கப்ஸ் இருக்கும். அதாவது ஜெயிச்சு வாங்கின கப்ஸ் நிறையா இருக்கும். எல்லாம் சூப்பராக அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. வேற எல்சி போக போகுது அப்படின்ட்டு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா லியோ படம் வந்துச்சு. லியோ படத்தில் வந்து அவர் இந்த ஃபேக் ஃபிளாஷ்பேக்லாம் சொல்லியிருப்பாரு. அதை பின்னாடி வரேன், உனக்கு தனியாக கவனிச்சுக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலி படம் தான். கூலி படத்துக்கு அப்புறம் இவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுப்பாரு, இதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு அப்படின்னு தான் பல பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் என்னாச்சு அப்படின்னா தலைவர் இன்னி வரைக்குமே இந்த படத்துக்காக ஒரு இன்டர்வியூ கொடுக்கவே இல்லை. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. ஸ்கூல் பேர்லாம் சொல்ல விரும்பல. அப்போ வேணாலும் ஃபோனை போட்டு வீடியோ ரிமூவ் பண்ணு, எனக்கு ப்ராடக்ட் அப்படிதான், வீடியோ ரிமூவ் பண்ணி நான் ஸ்கூல்ல இருந்து பேசுறேன்னு பொய்யை ஏமாத்துவாடுங்க. ஸ்கூல் ப்ராடக்ட் ஸ்கூல் பேர் தெரியாது, அப்படியே ரிமூவ் பண்ணோம். 8 மணிக்கு மேலே அந்த வீடியோ போட வேண்டியது, அதை பற்றி வீடியோ போட்டால் எப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஆள் வச்சு மிரட்ட வேண்டியது. சொல்றீங்க பொதுவாக சொன்னேன். அண்ணன் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் ஃபங்க்ஷனுக்கு போயிருப்பாரு. அங்கே வந்து அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கேட்ட கேள்விக்கு வந்து பதில் சொல்லியிருப்பாரு. அங்கே தான் சொல்லியிருப்பாரு என்ன பண்ணா, இவங்களா முடிவு பண்ணிட்டாங்க, இவங்களா வந்து டைம் டிராவல் சொன்னாங்க, இவங்களா எல்சியும் சொன்னாங்க, நான் ஒன்றும் இது எல்சியும் சொல்ல இது பண்ணவே இல்லை, நான் ட்ரெய்லர் கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. ட்ரைலர் கூட ரிலீஸ் பண்ணல. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணலையா? என்ன சொல்றீங்க புரியலையே. ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்திருப்பாரு. சரி ஓகே, இதே வாய் தான் ரிலீஸ் பண்ண என்ன சொல்லிச்சு, படம் வந்து வேற ஒன்று வச்சிருக்கேன், ஒவ்வொரு கேரக்டரும் செம்மையாக இருக்கு, நான் வந்து 1000 கோடி எடுக்குமா எதிர்பார்த்தாங்க, நான் எதிர்பார்த்தேன் 1000 கோடி எடுக்குமா அப்படின்ட்டு. ஆனால் வந்து தலையாக சொல்லியிருப்பாரு, 1000 கோடி நான் படம் எடுக்கல, நீ கொடுத்துட்டு போற 150 ரூபாய்க்காக நான் படம் எடுத்திருக்கேன், டிக்கெட்டுக்காக நான் படம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அண்ணா மனுஷன் என்னமா பேச நினச்சிக்கிட்டு இருந்தேன். என்ன மனுஷன் இந்த படத்தில் வந்து ஏன் அமீர் கான்னா, அமீர் கானோட கதை சும்மா கேமியா மட்டும் இல்லை, அவருக்கு வந்து பிளாட் இருக்கு, அவருக்கு ஒரு கேரக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பா. அப்படி அதே மாதிரி இந்த காரிசா கேரக்டர் உபேந்திராவுக்கு வந்து கேரக்டர் இருக்கு, உபேந்திரா வந்து முக்கியமா ஒரு விருதம் பண்ணணும்ட்டு அதுக்காக ஒரு இது இருக்குன்னா சொன்னாரு. நீ சொன்ன ஒன்னாவது சுஜி காமிச்ச தெய்வமே இதையே சொல்லு, படத்துல நீ சொன்ன ஒன்னாவது இருந்துச்சா? முதல்ல அமீர் கானுக்கு வரும். அமீர் கானை வந்து கதை ஃபுல்லா வராருன்னு சொன்னீங்க, கதை ஃபுல்லாங்க வந்தாரு, கடைசி பீடி புதுசா போனாரு. அப்புறம் உபேந்திரா நம்ம செகண்ட் அளவுக்கு இருப்பாருன்ற மாதிரி கதை விட்டீங்க, பேசாமட்டே இருந்துச்சு, செகண்ட் அளவுக்கு இருப்பாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பார்த்தா விசில் அடிக்கிற வரைக்கும் தலைவன் வெட்டியே பார்க்கல, விசில் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அளவு வச்சு போட்டு அண்ணா பண்ணிட்டேன்னா, அண்ணா செஞ்சுட்டேன்னா, அண்ணா எனக்கு தமிழ் தெரியாதுண்ணா, நீங்க பேசுங்கண்ணா. உபேந்திரா எப்படிப்பட்ட மனுஷையா, தனி வீடியோ போடுறேன் அவருக்காகவே இந்த மாதிரி சொன்னீங்க. இதே மாதிரி எல்சியூ இல்லை அப்படின்னு சொன்னீங்க. ஓகே நான் ஒத்துறேன், நீங்க எல்சியூல நீங்க சொன்னீங்க. பட் படக்குழு என்ன பண்ணீங்க, பட டீம் உங்களை தாண்டி இந்த பட ப்ரொமோஷன் என்ன பண்ணீங்க, படத்துல பாட்டு ரிலீஸ் எல்லாமே இந்த எல்சியூ பேஸ் பண்ண மாதிரியே இருந்துச்சு. இதுவே டைம் டிராவல் பேஸ் பண்ண மாதிரியே ஒவ்வொரு போஸ்டுமே இருந்துச்சு. படத்தோட ப்ரொமோஷன்ட்டு வா வா பக்கம் வா டிஸ்கோ அப்படின்னு போட்டீங்கல்ல, அது வந்து அது ஆஸ் இருந்துச்சு, தலைவருக்கு சூப்பரா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. அந்த கதையை வந்து வேற அளவு இருக்குன்ற மாதிரி இருந்துச்சு. பட் அதுக்கும் இதுக்கும் என்ன ஒரு என்ன சம்பந்தம் இருக்கு? அந்த வாட்சி கட்டிட்டு சண்டை போறதால என்ன அண்ணன் இருக்கு? எதுக்குடா பைட்ல தண்ணி?
ஆக்சுவலி அதை நம்பி நிறைய பேர் வந்து ஷட்டில் வந்து அந்த வாட்ச் செயினை வந்து பிரிண்ட் பண்ணிட்டு போனாங்க. பார்த்தா அதுக்கும் படத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஆனால் கடைசியில் ஒரு சீன் வரும். அது முக்கியமான சீனை கிடையாது, தேவையும் கிடையாது. அது எதுக்கு வந்துச்சுன்னு தெரியாது. நீ ஒருத்தே கிடையாதுடா, அதெல்லாம் அவருக்கே தெரியும். சரி, படத்துல வந்து வாட்ச் கடத்துறாங்கன்ற ஒரு சின்ன நாட்டு தான். மேபி நீங்க எலக்ட்ரிக் ஸ்கூல் கார்டு மாதிரி போஸ்ட் டிசைன் நான் ஒத்துந்திருப்பேன். மெயின் கார்டு அதுதான். இந்த வாட்ச் வச்சு படம் ஃபுல்லா போஸ்ட் யூஸ் பண்ணுங்க. படத்துல ஃபர்ஸ்ட் எல்லாமே வாட்ச் தான். எல்லா இடத்துல வாட்ச் இருக்கு, கோல்டு வாட்ச் இருக்கும். வாட்ச் வச்சா அது டைம் டிராவல் படம் தான் அப்படின்றது இங்க ஒரு சொல்லப்பட்டதா ஒரு தேரி ஒன்று இருக்குது. டைம் டிராவல் படம் தான் அப்படின்ட்டு. டைம் டிராவல் குறிக்கிற மாதிரி தான் நீங்க வந்து எல்லா வாட்ச் எல்லாரும் வாட்ச் வச்சுட்டே வந்தீங்க. ஒரு வாட்ச் பார்த்து சம்மந்தமே இல்லை. அப்போ இது மாதிரி போஸ்ட் வச்சா இவன் டைம் டிராவல் நம்ம செய்வாங்க இருந்தாலும் ஓகே எல்சி இல்லைன்னு சொன்னாரு. மொத்தம் எல்சி புரியாம தான் டீம்ல வச்சாங்க. இதே மாதிரி எல்சி ஒரு படம் சொல்ல பரவாயில்ல, லியோக்கு அப்படிதான் பண்ணீங்க. லியோக்கு எல்சி தான் இல்ல, ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னீங்க. இதே மாதிரி தான் இவ்வளவு சர்ப்ரைஸ் இருக்கு சொன்னீங்க. நானும் படத்தை 2 வாட்டி பார்த்ததுக்கப்புறம் தேடுறேன் சர்ப்ரைஸ் எங்க இருக்கு அப்படின்ட்டு. சர்ப்ரைஸ் இருந்துச்சு, நீ கவனிக்கல? என்ன சர்ப்ரைஸ்? அந்த கல்யாணி கேரக்டர், அதுதான் சர்ப்ரைஸ். ஓ, இதுதான் சர்ப்ரைஸா சொன்னீங்களா? கேக்குறேன், தப்பா எடுத்துக்காத. ஏன் எடுத்துக்கிறேன்? இவகிட்ட அப்படி என்ன இருக்குதுன்னு ஆவுன்னு நீ பில்டப் பண்ண. ஏயா, இது ஒரு சர்ப்ரைஸ். இது மாதிரி நாங்க வெயிட் பண்ணி பார்க்க வேணாங்க. நான் என்ன சர்ப்ரைஸ் என்ன பண்ண, எல்சி போகுது தினக்கு படம் முடிஞ்ச உடனே நெஞ்சில் குடியிருக்கும் தேவா அவர்களே அப்படின்ட்டு நம்ம தளபதி பேசுவாரு. எல்லாம் வந்து ரொம்ப நீயுமா ஒன்னா சேர்ந்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு நம்ம விக்ரம் கால் பண்ணுவாரு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். பார்த்தா படத்துல ஒண்ணுமே இல்ல. இதுதான் பண்ணிவிட்டு கடைசியில வந்து நானா உங்களை எக்ஸ்பெக்ட் பண்ண சொன்னேன், நீங்களா எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டீங்க. நான் டைம் டிராவல் சொன்னேன், நீங்களா டைம் டிராவல் சொல்லிக்கிட்டீங்க. நான் வந்து இதுக்கும் ரிலீஸ் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி அது ரிலீஸ் பண்ணா ரிலீஸ் பண்ண ஒண்ணுமே இல்லை. அடுத்த படத்துல ஒண்ணுமே ரிலீஸ் பண்ணாட்டே என்ன என்னமோ ஒரு சர்ப்ரைஸ் ஒழிச்சு வச்சிருக்கோம், ஒருத்தர் மறைச்சு வச்சிருக்கோம். இன்னமும் வந்து என்ன பண்ணது, ஸ்பைடர் நோவே ஹோம்ல 3 ஸ்பைடர் வராங்கிறத மறைச்சாங்க தெரியுமா? அதை மறைச்சு வச்சா மாதிரி எல்லாத்தையும் பதிவு பண்ணி விட்டு கடைசியில வந்து நாங்க ஒண்ணுமே பண்ணலான்னு சொன்னா கடுப்பாம அதெல்லாம் காண்டாய் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன கூப்பிட்டு இப்போ வந்து பேசுறா அப்படி என் மேல தப்பே இல்லை, நீங்க நினைச்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு. இதுவே பரவாயில்ல. இதுக்கு முன்னாடி சொல்றீங்களா ஃபேக் பிளாஷ்பேக், இதை மட்டும் நான் மன்னிக்கவே மாட்டேன், தெரியுமே மன்னிக்கவே மாட்டேன். அதனாலதான் இந்த படத்துல பிளாஷ்பேக் சூப்பரா இருந்துச்சு. பிளாஷ்பேக் மட்டும்தான் சூப்பரா இருந்துச்சு. அதான் பிரச்சனை. அதான் பிரச்சனையே. படத்துக்கு ஒரு டைம் கொடுக்காம வந்துடலாம். பிரியாணி நல்லா இருக்குனாலும் பிரியாணி செய்ய டைம் தரணும்ல. 10 நிமிஷம் பிரியாணி பண்றோம்னா மீன் தின்றதுக்கு யூடியூப்ல பார்க்கலாம், தின்றதுலாம் இருக்கும்ல. அவர் டைம் கொடுத்தாவே பண்ணிருப்பாரு நினைக்கிறேன். ஏன்னா பசங்க பிளாட் ஹோல்ஸ் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அவரே கோல் வச்சு அடிச்சு ஏதாவது பண்ணிருப்பாரு. பண்ணிக்கிறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. உண்மைதான். நான் படம் பார்க்கும் போது எக்ஸ்பிரஷன் இல்லாம தான் படத்துக்கு போனேன். நான் கூட்டல ரொம்ப இம்ப்ரெசிவெல்லாம் இல்லை. லியோ கொடுத்த அளவு கூட அது கூட்டல கொடுக்கல. எக்ஸ்பிரஷன் கம்மியாக தான் படத்துக்கே நான் போனேன். அப்படி இருந்துமே ஃபர்ஸ்ட் படம் நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் இந்த சிலபஸ் கத்திக்கிட்டு அது தனி ஜாலியில அந்த ஜாலியில நல்லா இருந்துச்சு. 2வது வாட்டி ஒரு படமா அப்படி பார்க்கும் போது ஓகே இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. தியேட்டர்காரங்களே குழம்புறாங்க. நம்ம ரீசெண்டா என்ன மூவி போயிருந்தோம், லோக்கா. அதுக்கு போனா இன்டர்வல் முடிஞ்சோடனே கூலி போடுறாங்க. பார்க்க வேண்டியது லோக் படத்துக்கு மாத்தி கூலி போட்டாங்க. லோக்கா நான் பார்த்தது எப்பா, நான் படம் பார்த்துட்டு தலைவலிதான் வந்துச்சு. நல்லா இருந்துச்சு. துல்கர் சம்பவம் நல்லா இருக்குன்றியா? உண்மை சொல்றேன். ஏன்னா அது பேசாது பெரிய கதையா போகும். இந்த மாரோட முன்னாடி பார்த்துருக்கீங்க பிளேடு, அப்புறம் மார்விஸ் ஓடாத பண்டா. அதை பார்த்து காப்பி வச்சு நீங்க 100 ரூபாய் அடிச்சுங்க. நீங்க அப்படிலாம் பேசாத, எவனா வந்துடா போறான். இந்த மாதிரி அவர் வந்து இந்த எக்ஸ்பிரஷன் டைம் டிராவலு இதெல்லாம் தூயிலா கூட பழந்தா கூட எல்லாம் வந்து ஓகே பழம் தான் இருக்கு அதுவும் போயிருப்பாங்க. பட் எக்ஸ்பிரஷன் தாண்டி இல்லாம பார்த்தா கூட வந்து கதையில சில பிளாட் ஹோல்ஸ் இருக்கிறது படத்துல பிரச்சனை தான். இதுதான் ப்ராப்ளம். ஃபேக் பிளாஷ்பேக் வரும். ஃபேக் பிளாஷ்பேக் சொல்லி தெரியுமா? அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது. செகண்ட் ஹாஃப்ல அந்த பிளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் போலாமா வேணாமான்ட்டு ஷூட் போன வரையும் யோசிச்சுதான் இருந்தாராமா. எங்க என்ன பண்ணா மன்சூலிகான் சொன்ன அந்த ஒரு போர்ஷன் வந்து ஃபேக் அப்படின்னா நீங்க படத்துல எங்கேயாவது ஃபேக்குன்றதை நிரூபிச்சிடணும். வெறும் ஒரு வார்த்தை நீங்க தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்றது என்னால ஏத்துக்கிற மாதிரி இல்ல. அதே மாதிரி ஃபேக் பிளாஷ்பேக் அப்படின்னா வெறும் வாயில மட்டும் ஆமாங்க லியோன் ஒருத்தர் இருந்தாங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி அப்பாக்காரன் கொடுமை பண்ணாங்க, நரம்பு கொடுக்க போனாங்க, அதனால வந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க அப்படின்ட்டு வாய் வர சொல்லிதான் பரவாயில்ல. அதுக்குன்ட்டு 1/2 மணி நேரத்துக்கு மேல பிளாஷ்பேக் வச்சு ஒரு பாட்டு வச்சு ஃபைட் சீன் வச்சு தளபதி கெட்டப்லாம் போட வச்சு அவ்வளவு நேரம் படம் இழுத்துட்டு கடைசியில வந்து இன்டர்வியூல அந்த பிளாஷ்பேக் ஃபேக் அப்படின்னா காண்டாவமா ஆவாதா? அவன் ஒரிஜினல் காட்டுங்க. நான் கொடுத்த காசுல ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு வந்து 100 ரூபாய் எடுத்துங்க, பேலன்ஸ் 50 ரூபாய்க்கு பிளாஷ்பேக் காட்டுங்க. டூப்ளிகேட்ல எடுத்து 50 திருப்பி கொடுங்க. அவனா கொடுவீங்களா? முடியாது இல்ல. அப்பனா உண்மை கதை என்ன? உண்மை லியோ என்னாச்சு? நரபடி கொடுக்கறத கூட்டு போனாங்களா இல்ல நரபடியில ஃபேக்கா? அப்போ அவங்க தங்கச்சி யாரு கொன்னது? தங்கச்சி ஏன் கொன்னாங்க? லியோ தப்பிச்சு வந்தான். அப்ப அந்த கதை இங்க, அந்த கதை இங்க, இது ஃபேக்னா பாத்து இங்க புரியல இல்லையா? நான் காட்டில் செய்யறது தப்பு இருக்குது. நீயா புரிஞ்சா நான் படம் பார்க்க வரணும். லியோன்னு படம் இருக்கும், நம்மளாவது கதை வேணும். என்ன போலாம் போட்டுட்டியாடா.
அதான் உண்மையில சமையல் கிச்சன் விளையாடும் ஓகேவா. கிச்சன்ல விட்டு டைனிங் நடக்கூடாது. அதே மாதிரிதான் கதை படத்துல இருக்கணும், இன்டர்வியூல இருக்கக்கூடாது. இது இதுல தெரியுமா மாறு படம் இருக்கும். இந்த மாறு படத்த கதையை கேரக்டர் புரியல அப்படின்னா அதுக்கு ஒரு படம் போய் பாரு, அது அப்படின்னு சொன்னா தெரியுமா, அதுக்கு ஒரு வெப்சீரிஸ் போய் பாரு அப்படின்னு தெரியுமா கேரக்டருக்கு. அந்த மாதிரி இந்த படத்துல புரியல அப்படின்னா தலைவர் இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு, அதை போய் பாரு அப்படின்னு வீட்டுல கூட போகுது. இதுதான் வந்து ஓகே அந்த மாதிரி வச்ச அலிகேஷன்ஸ் எல்லாம் கலாய்க்கிறதுக்கு மெயின் காரணம் இதுதான். அதே மாதிரி தலைவன் பாத்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே சொல்ல எஸ்கேப் ஆகிறதுக்கோசரம் மறைமாதுக்கோசரம் சில சொல்லியிருப்பாரு. விடாதீங்க தலைவனை கேளுங்க, எனக்கு விளக்க தெரிஞ்சாகணும், எனக்கு குடும்பம் தெரிஞ்சாலும் கேட்டு பாருங்க தலைவன் கிட்ட. என்ன இருந்தாலும் வந்து நம்ம லோக்கிய நம்ம மண்ணா போயிட்டாரு, கலாய்க்கத்தோட மனசு வர மாட்டேங்குது. திருசமா வந்து உள்ளுகிற குரல தான் சொன்ன தவிர அதனால வந்து எந்த விதத்திலையுமே வந்து கலாய்க்கணும், அவரை வந்து மட்டம் தட்டணும், அவரை வந்து இது பண்ணணும் அப்படின்றது என் எண்ணம் கிடையாது. நான் என்னைக்குமே உன்னை எதிரியா நினைச்சது இல்லைண்ணே. ஓகே என்ன இந்த படம் விடுங்க, உங்களுக்கு டைம் எடுத்துக்கிட்டு கைதி 2 சீக்கிரமா எடுத்து கொடுங்க. வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு கிடையாது. கைதி 2 கூட வேணாம், எனக்கு வந்து நோலக்ஸ் எடுத்து கொடுங்க, நோலக்ஸ் எடுத்து கொடுங்க. எப்படியாவது டைம் எடுத்து 2 வருஷம் எடுத்துக்கிட்டு இது எல்சியை வந்து மொழியும் சீரியா வைங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து படம் நம்ம கஷ்டப்பட்டு எழுதி வாங்கிட்டு அதுல எல்சிக்கு வந்து படம் விடுங்க, இந்த படம் அந்த படம் இந்த படம் வருது அப்படின்ட்டு. அப்படி ஒரு மேப் ரிலீஸ் பண்ணிட்டா அப்புறம் அதை வச்சு நீ வந்து நீ ஷோ போடுவ காலக்கோடு கந்தசாமி. எஸ் எஸ் LCU எக்ஸ்பிளைன்டு பை கே. டைம்லைன் எக்ஸ்பிளைன். ஓகே விருப்பத்தை லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோல வந்து நம்ம அண்ணன் உருட்டு என்ன ஏதுன்னு பற்றி பார்த்துருப்போம். அதை பற்றி எனக்கு கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, நானும் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன். உண்மையே அப்படிதானா இல்லை வந்து தலைவன் பொய் சொல்லலாம் அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க, படிச்சு தெரிஞ்சுக்கலாம். அப்புறம் ஹைப் கமெண்ட் பாக்ஸ் போனால் ஹைப் ஆப்ஷன் ஹைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த என்ன டாபிக் போலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். சொல்றேன் பாய்.